12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை வியாசர்பாடி PV காலனியைச் சேர்ந்தவர் அறிவழகன், வயது 27, ஏ பிரிவு ரவுடி. இவர் மீது திமுக பகுதி செயலாளர் இடிமுரசு இளங்கோ கொலை உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. போலீசுக்கு டிமிக்கி கொடுத்து 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார். இவரை பிடிக்க புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமாரின் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். ஆந்திராவில் அறிவழகன் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்து அங்கு சென்ற போலீசார் அவர் மீண்டும் சென்னை திரும்பியதை கண்டுபிடித்தனர். சென்னை ஓட்டேரி பகுதியில் அவர் இருப்பதும் தெரியவந்தது. இன்று காலை 5 மணி அளவில் SI பிரேம்குமார் தலைமையிலான போலீசார் ஓட்டேரி பனந்தோப்பு ரயில்வே காலனி பகுதியில் அறிவழகன் இருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். போலீசார் தடாலடியாக என்டர் ஆனதும் சுதாரித்த அறிவழகன் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டுள்ளார். நல்வாய்ப்பாக போலீசார் காயமின்றி தப்பினர். SI பிரேம்குமார் அறிவழகனை காலில் சுட்டார். வலது முழங்காலில் குண்டு பாய்ந்து அறிவழகன் கீழே விழுந்தார். அறிவழகன் பயன்படுத்திய துப்பாக்கி, ஒரு பட்டா கத்தி, 6 கிலோ கஞ்சா அந்த வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. குண்டடிப்பட்ட அறிவழகனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர் விசாரணை நடக்கிறது.